ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வைரல் மீடியா சேனல்ல இருந்து நான் தாஹிரா பேசுகிறேன். இந்த வீடியோவில் நாம் எப்படி பூண்டோடைய தோலை வந்து நமக்கு கத்தியும் பீலருமே இல்லாமல் இது வந்து ஈஸியான முறையில் வந்து எப்படி உரிக்கலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் சின்ன சின்ன பூண்டு உங்களுக்கு வீடியோக்காகவே நான் சின்ன சின்ன பூண்டு எடுத்திருக்கேன். இந்த குட்டி குட்டி பூண்டு உரிக்கிறதுக்கு வந்து ரொம்பவே நேரமாகும். இந்த மெத்தடில் வந்து நீங்கள் செஞ்சீங்கன்னா 2 நிமிஷத்துக்குள்ளேயே வந்து 1 கிலோ பூண்டு வரையும் ஈஸியாக உரிக்கலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் மேலே இருக்கிற தோல் எல்லாத்தையுமே வந்து எடுத்துட்டு உள்ளே இருக்கிற தோல் மட்டும் இருக்கிற மாதிரி நம்ம எல்லா பூண்டையும் வந்து ஒன்றா சேர்த்து வச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு கையில் உரிக்கவே வரல இந்த பூண்டுலாம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ 1/4 கிலோ பூண்டு எடுத்துக்கிறதுனால 1/4 கிலோக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சமாக தண்ணி எடுத்து அடுப்பில் வந்து ஹையில் ஒரு நிமிஷம் வரையும் வச்சுருக்கேன். கை பொறுக்கிற சூடளவு வந்ததுக்கப்புறம் நீங்கள் எடுத்து வச்சிருக்கிற பூண்டு வந்து இதில் போட்டுருங்க. ஸோ இது வந்து பாயிலிங் ஸ்டேஜில் வரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கை பொறுக்கிற சூடு அளவு தான் நம்ம அடுப்பில் வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த அடுப்பை வந்து ஆஃப் பண்ணி ஆற வைக்கலாம். ஒரு கரண்டி வச்சு நல்லா கிளறி விடுங்க. அதனால எல்லா பூண்டுமே வந்து சமமான ஹீட்டு வர மாதிரி இருக்கும். 2 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கை பொறுக்கிற சூடு அளவு தான் இப்போவும் இருக்குது. ஸோ இப்போவே நம்ம வந்து உரிக்கக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் வரையும் தனியாக ஊற வச்சுருங்க, தண்ணியிலே இருக்கிற மாதிரி. நீங்கள் 1 கிலோ பூண்டு மொத்தமாக உரிக்கிறதா இருந்துச்சுன்னா ஒரு 10 நிமிஷம் வரையும் நீங்கள் ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்து அந்த தோலை உரித்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு உரிக்க வரும். எப்படி வாழைப்பழ தோல் வந்து நம்ம உரிப்போமோ எந்த அளவுக்கு ஈஸியாக இருக்குமோ அதே மாதிரி இப்போ பூண்டு தோலும் வந்து உரிக்கிறதுக்கு ஈஸியாக மாறிடும். இந்த மாதிரி பூண்டு உரிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் இருக்குது. ஆனால் இந்த டெக்னிக் வந்து எல்லா டெக்னிக்லேயும் வந்து பூண்டு உரிச்சாலே வந்து அதோடைய வாடை வந்து அந்த வீடு ஃபுல்லாகவே மணக்கும். ஆனால் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது சுத்தமாக நம்ம கையில் கூட வாடையே வராது. அந்த அளவுக்கு க்ளீனாகவும் நீட்டாகவும் எதுவுமே வேஸ்ட் ஆகாது. நம்ம கத்தி வச்சு கீறும்போது நிறைய வேஸ்ட் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி பண்ணும்போது வேஸ்ட்டும் ஆகாது, அதே நேரத்தில் வாடையும் வராது. நமக்கு ஈஸியான மெத்தடாகவும் இருக்கும். ஸோ இந்த மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போல் நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய் பாய்.